வெல்கம் டு மை டைம் வித் ஜெஸ்ஸி. உங்களை மீட் பண்ணி 1 வீக் ஆச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? 7 wonders இந்த பைபிள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது third wonder. என்ன ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி எல்லாரும் பைபிள் படிச்சீங்களா? சரி, இன்னைக்கு third wonderல யார பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? என்ன கெஸ் பண்ணீங்களா? நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் வண்டர்ல தேவனுடைய வார்த்தையினால காட்ஸ் கிரியேஷன் படைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு அந்த தேவனுடைய வார்த்தை தான் இன்னைக்கான க்ளூ. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கண்டுபிடிக்கலையா? நான் இன்னொரு க்ளூ தரேன். அந்த தேவனுடைய வார்த்தை மாம்சமானா. இப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்களே? எஸ், நம்ம ஏசப்பாதான் தேர்ட் வண்டர். பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஏசப்பா ஒரு அதிசயம் நான் உங்களுக்கு கிளிக்கா சொல்றேன். ஏசப்பா மனுஷகுமாரனும் இந்த பூமியில பிறந்தாலும் அவங்க மனுஷங்க மாதிரி பிறக்கல, அவங்க ஆவியினால பிறந்தாங்க. அடுத்தது ஏசப்பா இந்த பூமியில மனுஷகுமாரனா பிறந்தாலும் அவங்க 100% காடோட நேச்சர்ல இருந்தாங்க. அவங்க 100% ஹியூமனாவும் இருந்தாங்க. இதுல இருக்க எல்லாமே அவரோட வார்த்தையினால்தான் படிச்சாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த வார்த்தை தான் மனித உருவமா ஏசப்பாவா வந்தது. இந்த உலகத்துல பிறக்காரவங்க எல்லாருமே ஒரு மனிதர் மூலியமா தான் பிறக்குறாங்க. அந்த மனிதன் தான் அவங்களுக்கு தகப்பன். ஆனா ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் மூலமா பிறந்தாங்க. தேவன் தான் அவங்களுக்கு தகப்பன். ஏசப்பா 12 வயசுல தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவங்கள ஆச்சரியமா பார்த்தாங்க. என்ன இவரு சின்ன வயசுல இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, இந்த ஞானம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஏசாயா தீர்க்கதரிசி கூட ஏசப்பா ஆச்சரியமானவர்னு சொல்லிருக்காங்க. ஏசப்பா அவங்க ஊழியத்துல கூட குருடனை பார்க்க வச்சிருக்காங்க, சுடரை கேட்க வச்சிருக்காங்க, முடாரை நடக்க வச்சிருக்காங்க. எவ்வளவு அதிசயம் செஞ்சிருக்காங்க. மருதர் உயிரோட எழுப்பிருக்காங்க. எவ்வளவு அதிசயம் செஞ்சிருக்காங்க. செஞ்ச அதிசயத்தை மக்கள் எல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் நின்னாங்களாம். ஏசப்பா செஞ்ச அதிசயங்கள்லாம் பைபிள்ல 37 தான் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க காஸ்பிள்ல. ஆனா செய்த அதிசயங்கள்லாம் பைபிள் எழுதுறதுக்கு இடமே பத்தாதுன்னு எழுதிருக்கு. ஏசப்பாக்கு பல்லோகத்துல இல்லாதது எதுவுமே இல்ல. ஏன்னா பூமியில பிறக்கும் போது ஒண்ணுமே இல்லாத மாதிரிதான் உலகத்துலதான் பிறந்தாங்க. ஏசப்பா இந்த பூமியில ஊழியம் செஞ்சது 3.5 வருஷம் தான். நான் 2.5 வருஷம் முடிஞ்சா நம்ம இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம். இனிமேலும் நம்ம பேசதான் போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சொல்லுங்க, இவ்வளவு அதிசயமானவரை அவங்கள எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஏசப்பா இந்த பூமியில நம்மளுக்கு ஒரு ரோல் மாடலா வாழ்ந்தாங்க. இப்படிப்பட்ட ஏசப்பா அவங்கள யாருக்கெல்லாம் ரோல் மாடலா இருக்காங்க? உங்களுக்கு வேற யாராவது ரோல் மாடலா இருந்தாங்களா? அவங்கள ஃபாலோ பண்றதை விட்டுட்டு நீங்க இனிமேட்டு ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் வித் ஜெஸ்ஸில சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட் ஜெஸ்ஸி.